தொடர்ந்து 3 முறை இல்ல 2 முறை ஒரு ஸ்டேட்ல ஜெயிக்கிறதே கஷ்டம். ஆனா பாஜக அங்கம் வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக கை கட்டின நிதிஷ்குமார் தொடர்ந்து 5 முறை சிஎம் ஆகிறாரு. இந்த நாட்டுல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸ் கட்சி இல்லைன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி கண்ணு கட்டிய தூரம் வரை காங்கிரஸ் கட்சி இல்ல. காங்கிரஸ்ங்கிற கழுதை தேஞ்சி இன்னைக்கு கட்டரம்பாயிடுச்சு. எங்களோட அலையன்ஸோட முகமா, எங்க கூட்டணியோட முகமா நிதிஷ்குமாரை தான் அங்க முன்னிலைப்படுத்தணும். அப்ப நாம என்ன செய்யறோம்? மறுபடியும் அவர் கூட கூட்டணி போகும்போது தேர்தலுக்கு முன்னாடியே பேசிடுறோம். சீட்டு நாங்க உங்களோட அதிகமா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீங்க தாங்க சிஎம் அப்படிங்கிற ஒப்புதலோட எலெக்ஷன்ல நிக்கிறோம். நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதி அரசியலுக்கு எதிராக அவரு செயல்படுறார். ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் போன்ற கட்சியா இருந்தா தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசிவிட்டு நம்பிக்கை துரோகம் செஞ்சு தேர்தலுக்கு அப்புறம் வேற மாதிரி செய்வாங்க. திமுக அரசாங்கத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. என்னடா வந்துட்டு ஊழல் செஞ்சதால ஒருத்தன் ஜெயில போட்டா பதவியை விட்டு நீக்காம அவரை அப்படியே ஜெயிலேயே மந்திரியா வச்சிருக்காங்களே சொல்லி. குடும்ப அரசியலுக்கு, வாரிசு அரசியலுக்கு, ஊழல் அரசியலுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இப்படி குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலையும் ஊழலையும் விரும்பலன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்ம மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள்லாம் விரும்பிடுவாங்களா என்ன? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவின் ஓபிசி அணியின் மாநில தலைவர் பேராசிரியர் வீர திருநாக்கரசு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நாங்கள் எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தாய்மொழிக்காகவும் உழைக்கக்கூடியவர்கள். நாங்கள் எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கிறோம். இல்லை, அது முன்பை காட்டிலும் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி 202 இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த வெற்றி எதிர்பார்த்தீங்களா, இல்லை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் பாஜகவை ஆதரித்து வெற்றி பெற செய்திருக்காங்களா? இது எதிர்பார்த்த வெற்றி தான். எதிர்பார்த்த வெற்றி தான். ஏற்கனவே பாஜக தலைவர், எங்கள் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, 2010 நாங்கள் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சோமோ அந்த வெற்றியை இந்த முறையும் நாங்கள் அடைவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2010 இப்படித்தான் 200க்கும் மேற்பட்ட சீட்டை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துட்டு அடைஞ்சது. எங்க தலைவர் ஒப்பற்ற சாணக்கியர் அமித்ஷா அவர்களும் சொல்லியிருந்தாங்க 160+ அப்படின்னாங்க. இந்த முறை 160+ தான் எதிர்பார்த்தீங்க. 160+னா என்ன? அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் 160+. இப்போ 160+ சொல்லும்போது மினிமம் 160 அர்த்தம். 122 போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. மினிமம் 160 வரும். 160+னா அது இன்னும் எவ்வளவு நாளும் போகலாம். 243 வந்தாலும் கூட அது 160+ தான். அத்தனை சீட்லையும் ஜெயிச்சா கூட. ஏற்கனவே சொல்லியிருந்தா உங்களை மாதிரி இந்த ஒரு டிவி ஆங்கர் கூட அவங்க 160+ அப்படின்னா எங்களுக்கு தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டி 160+ கண்டிப்பா வரும் அப்படின்னா மீடியாவில் கூட நிறைய பேர் இவ்வளவு சொல்லலை. ஆனால் தலைவர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார்ல, ஏன் எல்லாருமே அவரை சாணக்கியர்னு சொல்றாங்கன்னா கள நிலவரத்தை அவ்வளவு துல்லியமா கணிக்கக்கூடிய ஒரு மகத்தான அரசியல் ஆளுமை. அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்திலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக கணிக்கக்கூடிய திறமை பெற்றவர். அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்போ நாங்கள் எல்லாம் அந்த மாதிரி அசால்ட்டாக ஜெயிப்போம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பாருங்க, நல்லாட்சிக்கும் வளர்ச்சி அரசியலுக்கும் நாட்டு மக்கள் எப்பவுமே ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பீகார் தேர்தலையும் உறுதியாக இருக்கு. 2005, 2010, 2015, 2020, 2025 தொடர்ந்து 5 முறை பிஜேபி அங்கம் வைக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பீகார் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலாம் பார்த்தோம்னா சில பேர் நான் அரசியல் சாணக்கியர், எங்கள் அப்பா அரசியல் சாணக்கியர், எங்கள் தாத்தா அரசியல் சாணக்கியர் இப்படிலாம் சொல்லிப்பான். அப்படி இந்த சோகால்டு அரசியல் சாணக்கியர் தமிழ்நாட்டில், குறிப்பாக திமுகவில், அவரு கூட எந்த ஒரு எலெக்ஷன்லையும் தொடர்ந்து 2 முறை, ஒரு முறை கூட அவர் ஜெயிச்சதில்லை. திமுக ஒரு முறை ஜெயிச்சார்னா கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாருன்னா 5 வருஷம் சிஎம் இருப்பார். அடுத்ததா ஜெயிச்சா தானே அது 2வது முறை தோத்து போயிடுவார். மறுபடியும் 5 வருஷம் வந்துட்டு எதிர்கட்சியா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெயிச்சா தான்.
காரணம் பாருங்க, அதிமுக என்ற அதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு முறை வெற்றி ஒரு முறை தோல்வி திமுகவுக்கு. அதிமுக கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக 1967 71 தொடர்ந்து 2 முறை நான் சொன்னதை நீங்க நல்லா கவனிக்கல. திமுக ஜெயிச்சிருக்காங்க. நான் சொன்னதை நல்லா கவனிக்கல. கருணாநிதி அவர்களை தான் நான் சொல்றேன். கருணாநிதி அவர்கள் திமுகவோட தலைவராக ஆன பிறகு ஒரு முறை ஜெயிச்சாருன்னா அடுத்த முறை தோத்துருவார். அதே நிலைமைதான் முக ஸ்டாலின் ஏற்பட போகின்றது. இதை நான் சொல்லல, நாட்டு மக்களுக்கே தெரியுது, உங்களுக்கே தெரியுது. அதனால நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்றீங்க, இதுல சந்தேகம் இல்லை. ஆனா அங்க பாருங்க, தொடர்ந்து மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. காரணம் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஸ்டேட்ல 2 முறை ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிலேயே 3 முறை ஜெயிச்சிட்டார். குஜராத் அவரோட ஸ்டேட், அவர் சிஎம்மா இருக்கும்போது தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சாரு. இப்போ பிஎம் ஆனதும் 2014, 2019, 2024ன்னு 3 முறை தொடர்ந்து நாட்டிலேயே ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. தமிழகத்திலும் வந்து காமராஜர் 3 முறை முதலமைச்சர், எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அதுதான் நான் சொல்றேனே, அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் நல்ல தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்தேகமே கிடையாது. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா கருணாநிதி வந்துட்டு நல்ல தலைவர் இல்லை அப்படிங்கறத நீங்களும் ஒத்துக்கிறீங்க. தமிழக மக்களுடைய ரிசல்ட் பார்க்கும்போது அப்படிதான் நினைக்க தோணுகிறது. காமராஜரை தொடர்ந்து 3 முறை ஆதரிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்களை 3 முறை ஆதரிச்சிருக்காங்க, நல்ல தலைவர் என்பதை ஆதரிச்சிருக்காங்க, மக்கள் ஏத்துக்கிறாங்க. இதே கூட பாருங்களேன், முன்னாடிலாம் வந்துட்டு கொஞ்சம் எதிர்கட்சிகள் கம்மியா இருப்பாங்க, கொஞ்சம் அறம் சார்ந்த அரசியல் நடத்துவாங்க. இப்ப அப்படி இல்லாம போச்சு. இப்ப திமுகவா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், மனசாட்சி இல்லாம ஏதாச்சும் அடிச்சு விடுறாங்க, தப்பா பேசுறாங்க. இந்த பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம், இல்லாத பொல்லாதெல்லாம் இட்டு கட்டி பேசுறது, இதெல்லாம் மீறி தொடர்ந்து 3 முறை இல்ல 2 முறை ஒரு ஸ்டேட்ல ஜெயிக்கிறதே கஷ்டம். ஆனா பாஜக அங்கம் வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக கை கட்டின நிதிஷ்குமார் தொடர்ந்து 5 முறை சிஎம் ஆகிறாரு. இதை விட பெரிய விஷயமா நான் சொல்றது, ஒரு ஸ்டேட்லயே 2 முறை 3 முறை கஷ்டம். நரேந்திர மோடி நாட்டிலேயே 3 முறை பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. ஜவஹர்லால் நேரு அது அன்னைக்கு பாத்துங்களேன், 16 வருஷத்துக்கு மேல பிரதமர் வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்றைய காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் இல்ல, குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எதிர்கட்சி இல்ல. உதாரணத்துக்கு தமிழகத்துல இப்ப திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் வந்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு பேச முடியுமா? கம்யூனிஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் கூட, சிபிஐயோ சிபிஎம்மோ, இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்தி நான் எதிர்கட்சியா வருவேன், இல்ல மறுபடியும் ஆளுங்கட்சியாவே வருவேன் சொல்ற அளவுக்கு பலமான எதிர்கட்சி இல்லை. அப்படித்தான் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டர் 16 ஆண்டுகளுக்கு மேல. காரணம் என்ன? அன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. இருந்திருந்தா இப்போ இன்னைக்கு பிஜேபி ரொம்ப அதே நிலை இன்னைக்கு சொல்லலாமா? அதாவது பாஜக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லலாமா இன்னைக்கு? இல்ல, காரணம் இன்னைக்கு இன்னைக்கு எதிர்கட்சியில் இல்லாம போனதுக்கு காரணம், பாஜக சிறப்பா செயல்படுது. ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மகத்தான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவளிக்கிறாங்க. அந்த நாட்டுல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸ் கட்சி இல்லைன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் குடும்பம் எங்க இருக்கு? பகத்சிங் குடும்பம், அந்த பரம்பரை எங்க இருக்கு? சர்தார் வல்லபாய் பட்டேல் குடும்பம் எங்க இருக்கு? வஉசி குடும்பம் இருக்கு, எங்க இருக்கு அவங்களாம்? முத்துராமலிங்க தேவர் எங்க இருக்கிறாரு? மகாகவி பாரதியார் குடும்பம் என்ன செய்யுது? அந்த நேரு குடும்பம் மட்டும் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்க தியாகம் பண்ணோம் என்ன தியாகம் பண்ணீங்க? நேதாஜியோட இருந்தாரு, வஉசி விட வாங்க 2 சுதேசி கப்பல் விட்டாரு இங்கிலீஷ்காரனை எதிர்த்து. கடைசியில என்ன வேணாரு? சாப்பாட்டுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க? பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி கூட இணைஞ்சு போராடினாரா இல்லையா? ஆமா. நேதாஜி வார் கவுன்சில்னு ஒரு 5 பேர் கொண்ட குழு வச்சிருந்தாரு. அதுல நேதாஜி இருந்தாரு. அதுல தென்னகத்துல இருந்து நம்மளோட பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருந்தார். அவர் சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு போகலையா? ஏன்னா நேரு குடும்பம் மட்டும் நீங்க எதுக்கு கொடுத்ததுன்றீங்க? அந்த காலகட்டத்துல தொடர்ந்து 3 முறை ஜெயிப்பது என்பது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இன்றைய காலகட்டத்துல நான் இந்தியாவில் உள்ள ட்ரெண்ட் மட்டும் சொல்லலைங்க, உலகம் முழுவதுமே தொடர்ந்து 2 முறை ஜெயிக்கிறலாம் ரொம்ப சிரமம். பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்காருன்னா அதை நம்ம பாராட்டியே ஆகணும். 4வது முறையா ஒருத்தன் ஜெயிக்க போறாரு, 5வது முறையா ஒருத்தன் ஜெயிக்க போறாரு. நீங்க சொல்ற மாதிரி கண்ணு கட்டிய தூரம் வரை காங்கிரஸ் கட்சி இல்ல. காங்கிரஸ்ங்கிற கழுதை தேஞ்சி இன்னைக்கு கட்டரம்பாயிடுச்சு. அதை விட்டுருங்க, இதுல பாயிண்ட் இல்ல. 2024 அவங்க 99 இடத்துல ஜெயிச்சிருக்காங்களே சார், வலுவான எதிர்கட்சி தானே இப்போ. 99 என்பது 2029ல 200 கூட அதிகரிக்கலாம்ல. இல்ல, இந்த மெகா கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு என்னென்னமோ சொல்லி பார்த்து அதுல சரி போட்டோம் தோத்து போறாங்களே அப்படின்னு
2004 2025 வரைக்கும் இந்த 21 வருஷத்துல ராகுல் காந்தி 95 தேர்தலில் தோத்து போயிருக்கிறார். 5 தான் இருக்கு செஞ்சுரி போட. தலைவர் தோல்வியில வந்துட்டு செஞ்சுரி போடுறாரு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே அதிகப்படியான தேர்தலில் தோத்தவர், செஞ்சுரி போட்டவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவார்டு கொடுத்தோம்னா அதை ராகுல் காந்திக்கு கொடுக்கலாம்னு சொல்லி எங்க கட்சியில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம், மக்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் விஷயத்துக்கு வரேங்க. 3 முறை தொடர்ந்து ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வர்றதும், அதே போல் அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஒரு ஸ்டேட்டில் தொடர்ந்து ஒரு கட்சியையும் அதோட கூட்டணியையும் பீகாரில் ஆதரித்து இந்த மாதிரி 5வது முறையாக நிதிஷ்குமார் அவர்களை 5 தேர்தலில் 10வது முறையாக வந்துட்டு பதவி ஏற்க போகிறார் முதலமைச்சராக, ஆனால் 5 தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது சாதாரணமாக மக்கள் செய்ய மாட்டாங்க. எதிர்கட்சிகள் என்னென்னமோ சொல்லி பார்த்தான், அதையும் மீறி செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த 2005க்கு முன்னாடிங்க ஒரு 15 வருஷம் வாரிசு அரசு லல்லு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடி வந்துட்டு அங்கே ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. இவங்க எல்லாமே என்ன 40 வருஷம் காங்கிரஸ் கட்சி ஆண்டது. கண்டிப்பா. அப்போ 55 வருஷம் காங்கிரஸ் கட்சியும் லாலு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடியும் ஆட்சியில் இருந்து குண்டாசராஜ் இருந்துச்சு, காட்டாட்சி நடந்துச்சு, சட்டம் ஒழுங்குங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஜகானாபாத்னு சொல்லி ஒரு ஏரியா கிட்டத்தட்ட டெய்லி 1-2 கொலை நடக்குமா. ஆனால் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கொலைங்கிறது நடக்கவே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த நிதிஷ்குமாரை தான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்குது, நல்லவர்களை தான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும். சரி, அங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லாதால எந்த ஒரு பிசினஸும் அங்க டெவலப் ஆகல. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 150 இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி, இவரு நம்ம நிதிஷ்குமாரோட கட்சி ஜேடியு, இந்த கூட்டணி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி. சரி, 5 முறை அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 5 முறை அங்க தொடர்ந்து வெற்றி பெறுகிறது. ஏன் தொடர்ந்து நிதிஷ்குமாரை முதலமைச்சராக ஹரியானையில் பாஜக அமர்த்துகிறது? பாஜகவை சேர்ந்த ஒருவர் ஏன் அங்கு முதலமைச்சராக அமர்த்தவில்லை? அதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபடவில்லையா? பிஜேபி இஸ் பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ். இதை நிறைய பேருக்கு புரிய மாட்டாங்க. எங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நாங்க சொல்றதை கேட்டு நீங்க திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்புறமா முடிவெடுக்கணும். எங்களுடைய எதிர்கட்சிக்காரங்க சொல்றதை வச்சியோ இல்லை மீடியா சொல்றதை வச்சோ ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கருணாநிதி அவர்கள் ஒரு முறை தமிழகத்தில் முதலமைச்சரானார். காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இருந்து திமுக காங்கிரஸ் 2 பேரும் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டிட்டான். தமிழகத்தில் வந்துட்டு சிஎம் ஆகணும்னா 118 சீட்டு ஜெயிக்கணும். ஆனால் 118 சீட்டு வந்துட்டு திமுக ஜெயிக்கலை. அதுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கோட ஆதரவு தேவை. சொன்னப்பும் கூட கருணாநிதி நேர்மை செஞ்சாரு, அதெல்லாம் கிடையாது. நீங்க ஆதரவு மட்டும் கொடுங்க, அமைச்சரவையில வந்துட்டு இடம் பெற முடியாது, உங்கள யாரையும் நான் அமைச்சராக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தினார். ஆனா காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்? அமைச்சரவை கேட்டு வாங்கியிருக்கணும். ஏன்னா இது காமராஜர் காங்கிரஸ் இல்ல, இது ராகுல் காந்தி இத்தாலி சோனியா காந்தி காங்கிரஸ். இவங்களும் வந்துட்டு அப்படியே என்ன டீலிங் நடந்துச்சோ தெரியல, பரவாயில்ல எங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்களே வந்துட்டு ஆட்சியில் இருங்க சொல்லிட்டாங்க. பாருங்க, ஆட்சி அமைக்க எத்தனை எம்எல்ஏக்கள் தேவையோ அத்தனை எம்எல்ஏக்கள் இல்லாட்டியும் கூட கூட்டணி கட்சியை ஆட்சியில சேர்த்துக்கல திமுக கருணாநிதி. ஆனா 2014 2019 272 எம்பி சீட்டு இருந்தா போதும் ஆட்சி அமைக்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அதை விட அதிகமா சீட்டு இருந்துச்சு. ஜெயிச்சா கூட நாங்க எங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குதே, நாங்க மட்டும்தான் ஆட்சி அமைப்போம், எங்க கூட கூட்டணி சேர்ந்து நீங்க எலெக்ஷன்ல போட்டி போட்டீங்களே தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த கட்சிகள், உங்களுக்கெல்லாம் அமைச்சரவையில இடம் கொடுக்க மாட்டோம், ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. சொல்லியிருந்தா யாரும் அதை குறை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே மெஜாரிட்டி இருக்கேன்னு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஏன் பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ் சொல்றோம் தெரியுமா? எங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்து தான் வந்துட்டு எலெக்ஷனை சந்திச்சோம், எங்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்திருக்கு, நீங்களும் வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அதுல பெருவாரியான கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்த ஒப்பற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி. புரியுதா? அதே விஷயம்தான் பீகார்ல நாங்க என்ன செஞ்சோம்? எலெக்ஷனுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரியே நாங்க செயல்பட்டோம். எங்களோட அலையன்ஸோட முகமா, எங்க கூட்டணியோட முகமா நிதிஷ்குமாரை தான் அங்க முன்னிலைப்படுத்தணும். சார், இதுக்கு முன்னாடி 2020 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்துச்சுல்ல, அப்போ நிதிஷ்குமார் பிஜேபி எல்லாம் கூட்டணியை தான் வந்துட்டு தேர்தலில் சந்திச்சோம் கூட்டணி போட்டு. எங்களுக்கு 74 சீட்டு, அவருக்கு 43 சீட்டு தான். ஆனா அவரை தான் நாங்க சிஎம் ஆக்கணும்.
இந்த முறை நீங்க வந்து நாங்க 89, அவங்க 85. ஆனா அவர் தான் ஆக்குறோம். எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான கட்சி பாரதிய ஜனதா. இதே நிலை எல்லா மாநிலத்திலும் நடக்குமா? கண்டிப்பா. தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலை சந்திக்கும் போது நாங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தோமோ அதுபடித்தான் செயல்படுவோம். அதை மீறி நடந்தா ஒத்துக்க மாட்டோம். இல்ல எல்லா மாநிலத்திலும் அந்தந்த மாநில கட்சியை சேர்ந்தவரையே முதலமைச்சர் ஆக்கக்கூடிய மனநிலைக்கு பாஜக வருமா? இப்போ ஒரு சில மாநிலத்துல பாஜக சேர்ந்த ஒருவர் தானே முதலமைச்சராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள்ல பிஜேபி ரூலிங் பார்ட்டியா இருக்கு. அங்கெல்லாம் பிஜேபி தான் மெயின் பார்ட்டியா இருக்கும், இல்ல ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும். இப்ப இங்க திமுக அதிமுக அப்படி பேசிக்கிறாங்கல்ல, அதே போல அங்க பிஜேபி காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி இன்னொரு கட்சி அப்படி இருக்கும். அப்ப நாங்க ஜெயிக்கும் போது யாரு வந்துட்டு சிஎம் வருவோம்? ஆட்டோமேட்டிக்கா நாங்க தான் வருவோம். பீகார் விஷயத்துல பார்த்தோம்னா எங்களை விட கொஞ்சம் முன்னாடி இருந்தார் நிதிஷ்குமார் அவர்கள். 2000 அவர் வந்துட்டு சிஎம் ஆனார். ஆனா ஒரே வாரத்துல வந்துட்டு ரிசைன் பண்ண வேண்டியதாரு போயிடுச்சு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன்ல நின்று 2005 சிஎம் ஆனிட்டார். அப்ப நாம என்ன செய்யறோம்? மறுபடியும் அவர் கூட கூட்டணி போகும்போது தேர்தலுக்கு முன்னாடியே பேசிடுறோம். சீட்டு நாங்க உங்களோட அதிகமா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீங்க தாங்க சிஎம் அப்படிங்கிற ஒப்புதலோட எலெக்ஷன்ல நிக்கிறோம். அந்த வார்த்தையை காப்பாத்துது பாரதிய ஜனதா கட்சி. இதனால தான் பிஜேபி இஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். அதாவது பாஜக ஒரு வித்தியாசமான பாஜக பீகார்ல ஐக்கிய ஜனதா கட்சி தலைவர் நிதிஷ்குமார் எதிர்க்க விரும்பல. நிதிஷ்குமார் விருப்பப்படியே பாஜக செயல்படுகிறது. அதுதான் காரணம். நாங்க ஏன் எதிர்க்கணும்? நாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிர்த்தனா இப்ப நீங்களே வந்து நிதிஷ்குமார் குறைந்த தொகுதியில ஒதுக்கி விட்டு இப்ப வந்து இந்தியா கூட்டணியில வந்து தேஜஸ்வி யாதவ் 143 இடங்கள்ல போட்டிட்டு 25 இடத்துல ஜெயிச்சார். அதே போல நீங்க வந்து பீகார்ல நாங்க தனித்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் எதிர்த்து நீங்க 150 தொகுதியில போட்டிட்டு இருந்தா நீங்க 130 தொகுதியில வெற்றி பெற்றிருந்தா பாஜகவே ஆட்சி அமைச்சுக்கலாமே பீகார்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நாட்டு ஒற்றுமையில அக்கறை கொண்டவர் நிதிஷ் வந்துட்டு பீகார் மக்களை மேம்படுத்தணும்னு நினைக்கிறார். நிதிஷ் அவர்கள் வாரிசு அரசியல், குடும்ப அரசியலுக்கு எதிராக செயல்படுகிறார். நிதிஷ் அவர்கள் காட்டாட்சிக்கு எதிராக நல்லாட்சி நடத்துறார். நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதி அரசியலுக்கு எதிராக அவர் செயல்படுறார். நிதிஷ்குமார் அவர்கள் இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் தாஜா அரசியலை விரும்பல. எல்லா மக்களும் சமம் சொல்லி அவர் விரும்புகிறார். இதுதான் பாஜகவோட கொள்கை. ஜாதி அரசியல் பண்ணக்கூடாது, மத அரசியல் பண்ணக்கூடாது, எந்த மதத்தையும் வந்துட்டு ஜால்ராவா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தாஜா பண்ணக்கூடாது, ஜால்ரா போடக்கூடாது. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் இந்த நாட்டோட குடிமக்கள், இந்த நாட்டு குடிமக்கள் அனைவரையும் சமமா நடத்தணும். இது பாஜக கொள்கை. குடும்ப அரசியல் வேண்டாம், வாரிசு அரசியல் வேண்டாம், ஊழல் பண்ணக்கூடாது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், காட்டாட்சி நடத்தக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் போன்ற கட்சியா இருந்தா தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசிவிட்டு நம்பிக்கை துரோகம் செஞ்சு தேர்தலுக்கு அப்புறம் வேற மாதிரி செய்வாங்க. அதே போல தமிழ்நாட்டுல திமுகவுடைய வாரிசு அரசியல் 2026 வீழ்த்தப்படுமா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கணிப்பு பத்தி சொல்லுங்க. இதுல சந்தேகமே கிடையாது. நான் தமிழகம் முழுவதும் டிராவல் பண்றேன். நான் குறிப்பா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பழக்கம் உள்ளவன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல லா காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்து 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூட பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஊழலை விரும்புறதல்ல. திமுகனாவே ஊழலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் இன்னைக்கு திமுக அமைச்சரவையில், ஸ்டாலினோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்கு, கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. அதுவும் செந்தில் பாலாஜி விஷயத்துல தமிழக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள்னு எல்லாருமே திமுக மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. இவர் ஊழல் பண்ணிட்டாரு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன அப்புறமும் கூட, இவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்ன அப்புறமும் கூட, ஜெயிலில் இவரை போட்ட அப்புறமும் கூட 1 வருஷத்துக்கு மேல அவர் அமைச்சராகவே வச்சிருந்துட்டாரு மு க ஸ்டாலின். அதனால இலாக்கா இல்லாத அமைச்சர். திமுக மேல மக்கள் வந்துட்டு தமிழக இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாம் பெரும் கோபத்துல இருக்கிறாங்க. நாடு முழுவதும் இந்த திமுக அரசாங்கத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. என்னடா வந்துட்டு ஊழல் செஞ்சதால ஒருத்தன் ஜெயில போட்டா பதவியை விட்டு நீக்காம அவரை அப்படியே ஜெயிலியே மந்திரியா வச்சிருக்காங்களேன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வராது. 2வது பீகார் எலெக்ஷன் எடுத்துக்கங்களேன். 7,45,00,000 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல இளைஞர்களை மட்டுமே 1,75,00,000 பேர். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டுமே 14 லட்சம் பேர். இவங்க எல்லாம் பெருவாரியா இந்த குடும்ப அரசியலுக்கு, வாரிசு அரசியலுக்கு, ஊழல் அரசியலுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பீகார்ல இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இப்படி குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலையும் ஊழலையும் விரும்பலன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்ம மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள்லாம் விரும்பிடுவாங்களா என்ன? 2021 விரும்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க திமுகவுக்கு. பாருங்க, சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு முறை உங்களை ஏமாத்தனா அப்படின்னா அது உங்க தப்பு இல்லை, அவன் தப்பு.
ஆனா அவனே உங்களை 2வது முறை ஏமாத்துறானா இது அவன் தப்பு இல்ல உங்க தப்பும்பா. அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளேயே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பெண் குழந்தை அங்க வந்துட்டு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமை. லேடி போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. திருவண்ணாமலையில திமுக காரங்களே இடுப்பு பிடிச்சி பண்றான். சொல்றே கஷ்டமா இருக்கு. திருவண்ணாமலையில நீங்க சொன்னது மாதிரி போலீஸ்காரங்களே 2 போலீஸ் பெண் குழந்தைய வந்துட்டு இந்த மாதிரி தகாத வேலையில ஈடுபடுறான். ஒரு சகோதரி முன்பாகவே. எவ்வளவு கொடுமை இதெல்லாம் சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா சொல்ல இடைமறை காய்மறைவா சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே போல போலீஸா ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான். எங்க பார்த்தாலும் கொலை நடந்துகிட்டு இருக்கு. வயதான பெண்கள் வயதான பெரியவர்கள் இருக்கிறாங்களே வீட்டுல தனியா இருந்தா அவங்கள வந்துட்டு வெட்டுறான், குத்துறான், கொள்ளடிக்கிறான். எங்க பார்த்தாலும் செயின் ஸ்நாச்சிங் இருக்குது. சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சீர்கெட்டு கிடக்குது. கள்ளச்சாராயத்துல 67 பேர் இறந்து போயிட்டான். ஏற்கனவே மரக்காணத்துல கொஞ்சம் பேர் இறந்து போறாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில இறந்து போறாங்க. செங்கல்பட்டு விழுப்புரத்துல 25 பேரு, கள்ளக்குறிச்சியில 60 பேரு. 67 பேர் அங்க 60 பேர் 67 பேரு கள்ளக்குறிச்சியில 67 பேர். இப்படி எல்லா விஷயத்திலையும். அதே போல இந்தியாவிலேயே சாராயத்துக்கு டாஸ்மாக் சாராயத்துக்கு டார்கெட் வச்சு விற்கிற ஒரே மாநிலம் திமுக ஆட்சி பண்ணக்கூடிய இந்த மாநிலம் தான். வேற யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சரி டாஸ்மாக வச்சுட்டங்க, மதுவிலக்கு உடனே அமல்படுத்த முடியலங்க, போய் தொலையுது, புரிஞ்சுக்கிறோம். ஆனா டார்கெட் வச்சு அவனை யார் சார் விற்க சொன்னது? இன்னைக்கு பெண்கள் முதற்கொண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் கொண்டு எவ்வளவு பேர் தெரியுமா இந்த மாதிரி குடிச்சு அழிஞ்சு போறாங்க. கனிமொழி சொன்னாங்களே இந்தியாவிலேயே அதிகமா இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். அதுக்கு காரணம் டாஸ்மாக். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். குறிப்பா திமுக காரங்க நடத்தக்கூடிய அவங்க அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க நிர்வாகிகளா இருக்கிறாங்களே, அவங்க நடத்தக்கூடிய இந்த சாராய ஃபேக்டரி எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் நாங்க. கனிமொழி அக்கா அவர்களே இது வரைக்கும் ஒரு சாராய ஃபேக்டரி உங்க கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலையை சாராய ஆலையை நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லவே இல்லை. அதை விட சார் நான் காலேஜில் இருந்தேன், நான் சத்தியம் பேசுறேன், உண்மையை பேசல. காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான். நான் காலேஜில் வேலை பார்த்ததால நேரடியாக அதை உணர்ந்தவன். ஆனால் பல இடத்துல செய்தியில் பார்க்குறோம், ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நடக்குது. சார் ஒரு காலத்தில் சாராயத்தை, பீடி சிகரெட்டை, போதை அதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படி சொல்லி சமுதாயம் ஒரு மாதிரியே பார்த்துச்சு. இன்னைக்கு இந்த பீடி சிகரெட்டை தாண்டி, சாராயத்தை தாண்டி, டாஸ்மாக் சாராயத்தை தாண்டி, கஞ்சாவை தாண்டி, அதை தாண்டி எத்தனையோ ட்ரக்ஸ் வந்துருச்சு. தமிழக இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இதுக்கு அடிமையாகி வாழ்க்கையே தொலைக்கிறாங்க. அந்த சின்ன பிஞ்சுகள் என்ன கண்டுது? எவனோ ஒருத்தன் ஆசை காட்டி முதல்ல இந்த வலையில சிக்க வச்சிடறான். ஒன்ஸ் அதுக்கு இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு வந்துட்டு நம்ம அடிமை ஆயிட்டோம். அதை பயன்படுத்தி ருசி கண்டுடுச்சுன்னா மனசு திரும்ப திரும்ப அடிக்ட் ஆயிரும், அடிமையாயிடும். அதுக்கு போதைக்கு அடிமை ஆயிட்டா அது வந்து மீள முடியாது. என்ன ஆகும்? இப்படியே தமிழகம் போச்சுன்னா இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் நினைச்சுக்குங்க, உங்க புள்ள உங்களுக்கு இல்லை. எல்லாமே வந்துட்டு அவ்வளவுதான். எத்தனை வயசு வாழ்வாங்க, எப்படி ஒருவேளை தமிழ்நாட்டுல 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த பூரண மது விலக்கை நடைமுறைப்படுத்துமா, போதைப் பொருட்களை முற்றிலுமா ஒழிக்குமா? எங்களோட கொள்கை அதுதான். உங்க கொள்கை அதுதான். நல்லா புரிச்சுங்க. போதைப் பொருட்கள் 100% கண்டிப்பாக ஒழிக்கப்படும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள். இந்த டாஸ்மாக் விஷயத்திலையும் இதெல்லாம் மூடணுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை. பாரதிய ஜனதா கட்சியும் அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது அதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம். ஓகே. பீகார்ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 160+ சொல்லிட்டு ஒரு சொன்னார். அவர் சொன்னது பிரகாரம் நடந்திருக்கு. 202 இடத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி கைப்பற்றுவீங்க? இது குறித்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லி உள்ளார், என்ன கணித்து உள்ளார்? எங்க தலைவரோட கணிப்பு வேற. அவர் கரெக்டா சொல்லுவாரு. தேர்தல் சொல்லிட்டாரா, சொல்ல போறாரா? சொல்லுவாரு. நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி 67 மாவட்டமா பிரிச்சு வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. நான் 67 மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டேன். நான் ஓபிஎஸ் அணி தலைவராகி 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறேன் பாதிக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள். அங்க எங்களோட கட்சி நிர்வாகிகளை மட்டுமே நான் சந்திக்கிறது இல்லைங்க, சமுதாய தலைவர்களை சந்திக்கிறேன். கீ ஓட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஐபிஎஸ், எந்தெந்த மாவட்டத்துக்கு போறோம் அங்க இருக்கக்கூடிய விஐபிஎஸ் எல்லாம் தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கிறோம். அவங்க நம்ம அரசியல் கட்சிக்காரங்கன்றதால ஃபோட்டோ கிட்டோ எடுக்க வேணாம், நீங்கள் சோசியல் மீடியாவில் போட வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்களும் கூட அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் மனம் விட்டு பேசுகிறா நிறைய விஐபிஎஸ், சமுதாய தலைவர்கள், சமுதாயத்தில் முக்கியமானவங்கள், அவங்க எல்லாம் சொல்கிறது,
சார், தமிழக அரசியல் வரலாற்றில் இப்போ நடக்கிற திமுக ஆட்சி போல் ஒரு மோசமான ஆட்சி நடக்கிறதே கிடையாது. தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை, வேலைவாய்ப்பில் இளைஞர்களுக்கு பிரச்சனை, கல்வி நிலையத்தில் வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்ட அந்த குவாலிட்டி கிடையாது. ஆனால் எல்லாமே தம்பட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, யாருக்குமே வந்துட்டு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த ஆட்சி போகணும் சார். மு.க. ஸ்டாலின் வந்துட்டு ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் ஆட்டி வைக்கக்கூடிய தேச விரோத சக்திகள், தமிழர் விரோத சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியல. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறான். கருணாநிதி அவர்கள் மேலே கொள்கை அளவில் வந்துட்டு மாற்று கருத்து விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த நிர்வாகம்னு வரும் பொழுது அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வார். அவரை யாரும் ஆட்டி வைக்க முடியாது. ஆளுங்கட்சியா இல்லாதப்ப தான் அவர் வந்துட்டு தேசத்துக்கு எதிராக ஏதாச்சும் பேசுவார் ஒழிய, ஆளுங்கட்சி ஆயிட்டா அவர் தேசத்துக்கு எதிராக அவ்வளோ சாதாரணமாக பேச மாட்டார். அவருக்கு தெரியும் ஒரு மத்திய அரசாங்கம் எவ்வளோ பவர்ஃபுல், தேசத்தோட ஒற்றுமை எவ்வளோ முக்கியம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அவரை யாரோ ஆட்டி வைக்கிறாங்க. அவரை சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆட்சி இந்த மாதிரி ஒருத்தட்ட கையில் இருக்கக்கூடாது. இந்த ஆட்டி வைக்கிற ஆட்களில் முக்கியமான 2 பேர், இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியாது. ஒன்று உதயநிதி, இன்னொன்று ஸ்டாலினோட மருமகன் சபரீசன். இவங்க 2 பேரையும் ஆட்டி வைக்கிற கும்பல் சர்வதேச கும்பல், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். இதெல்லாம் டெக்னிக்கலாக கவர்னன்ஸை கவனிக்கக்கூடியவங்களுக்கு இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர்ஸுக்கு நல்லா தெரியும். நிறைய நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இவங்களை வேற மாதிரி கவனித்து தேசத்துக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இந்த நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராகவும் பல்வேறு சதி திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போனால் தமிழகம் ஒரு காட்டாட்சியை நோக்கி போயிடும். தமிழகம் வளர்ந்த மாநிலம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பல்வேறு விஷயத்தில் பின்தங்கி போயிட்டு இருக்கு. சார், கல்வியில் கூட நான் சொல்கிறேன், உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது. நான் பிஹெச்டி படித்தவன், 11 வருஷம் லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவன், ஆல் இண்டியா டாப்பரானவன் சப்ஜெக்டில் நான் சொல்கிறேன். நிறையா கிராஜுவேட்ஸை உருவாக்குறோம், அந்த அளவுக்கு தரமான கிராஜுவேட்ஸை உருவாக்கலை. மாணவர்கள் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கணும்ல, இருந்தாலும் எல்லாரும் வருவான். ஏதோ சில பேர் சொந்த முயற்சியில் இல்லை அவங்க பேரண்ட்ஸோட வழிகாட்டல்ல, சில டீச்சர்ஸோட வழிகாட்டல்ல ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். ஒரு நல்ல சிஸ்டம்னா அதில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் 75% ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டராக இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்கு? பேருக்கு தான் நீங்க நிறைய பேரை பாஸ் பண்ணி விட்டுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. காரணம் மாணவர்களா, பட்டதாரிகளா? இல்ல, உங்க சிஸ்டம். நீங்க கவனம் விளம்பரத்துல கொடுக்குறீங்களே ஒழிய அந்த குவாலிட்டியில தரத்துல கொடுக்கல. இப்படி எல்லா வகையிலையும் பின்தங்கி போயிட்டு இருக்கு தமிழகம். இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சமுதாய தலைவர்கள் சொல்றார்கள், கீ ஓட்டு சொல்கிறார்கள், விஐபிகள் சொல்கிறார்கள். இதைத்தான் நிறைய இடத்துல நான் சோசியல் மீடியாவிலும் பார்க்குறேன், இளைஞர்கள் வெளிப்படையா வந்து. ஓகே சார், 2026ல திமுக ஆட்சி மாற்றப்படும். என்டிஏ கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தபட்சம் 200 சீட்டுல பிஜேபி அங்கம் வகிக்கக்கூடிய, அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கத்தான் போகுது. நான் பார்த்துட்டு சொல்றேன், பேசிட்டு சொல்றேன். நான் அமித்ஷா அவர்களுக்கு துல்லியமா கணிக்கக்கூடிய ஆள் இல்லை. எங்க தலைவர் என்ன கரெக்டா சொல்லுவார், 220 இல்லை 234 கரெக்டா சொல்லுவார், அவருக்கு தெரியும். நான் சொல்றேன் 200+ கண்டிப்பா நாங்க வரும். 200+ங்கிறது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. ஜெயிப்பீங்க, கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. ஸோ முதலமைச்சர் வந்து இபிஎஸ் தான், அதை சொல்லிட்டோம் ஏற்கனவே. இதுல என்ன சந்தேகம்? ஓகே, இன்னைக்கு எங்க அலையன்ஸ்ல மேஜர் பார்ட்னர் யாருன்னு கேட்டா ஏடிஎம்கே. அதிமுகவோட பொதுச் செயலாளர் இன்னைக்கு அதோட சீஃப் யாருன்னு கேட்டா இபிஎஸ் அவர்கள் தான். இபிஎஸ் அவர்கள் தான் எங்க கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர். முதலமைச்சரே தான் வேட்பாளர். என்ன மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.